Hi children, welcome to Concepts with Shobna. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 10 செமஸ்டர் கல்வி பிராக்டிகல்ஸ்ல கெமிஸ்ட்ரி பிராக்டிகல்ஸ் பார்க்க போறோம். கெமிஸ்ட்ரியில என்ன பிராக்டிகல்ஸ் பார்க்க போறோம் இன்னைக்கு? Identify the dissolution of the given salt whether it is exothermic or endothermic. இப்போ question paperல என்ன இருக்கும்? To test the dissolution of the given salt is exothermic or endothermic. அதுதான் உங்களுடைய எய்மா இருக்கணும். question paperல என்ன இருக்கோ அதுதான் உங்களுடைய aim. Okay, இப்போ aim என்ன question paper இருக்கிறதுல என்ன questionோ அது அப்படியே வந்து உங்களுடைய aim-ஆ நீங்க வந்து எழுதிக்கணும். இப்போ aim எழுதியாச்சு. aim என்ன? To test the dissolution of the given salt whether it is exothermic or endothermic. Okay, இப்போ next aim-க்கு அப்புறம் என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து physics practicals மாதிரி கிடையாது chemistry-ல. You have to write about the principle which is involved in the testing of dissolution. Okay, இங்க என்ன principle நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா ரெண்டு principle. ஏன் ரெண்டு பாயிண்ட் சொல்லணும்னா ஒன்னு exothermic-க்கு சொல்லணும் இன்னொன்னு endothermic-க்கு சொல்லணும். Okay, exothermic-க்கு என்ன சொல்லணும்? What is meant by exit அப்படின்னா அர்த்தம் வெளியில. Endo அப்படின்னா endo உள்ள வருதுன்னு அர்த்தம். Exona giving out, endona coming in. Okay, so அப்போ if the reaction இதுதான் principle எழுதணும். If the reaction or the process, if the reaction or the process liberates heat, then it is called exothermic. The reaction is said to be exothermic. The salt is an exothermic salt. Okay. If the reaction or the process absorbs heat, absorbs not taking in. Okay. Absorbs heat, then it is called, in a reaction, it is called as endothermic reaction. Endo means, as I said, inside. Then the salt is called as endothermic salt. When the salt takes heat inside, absorbs heat, எல்லா ஹீட்டையும் தங்கிட்டு தனக்குள்ள இழுத்துருதுனா அதுக்கு பேர் என்ன? Endothermic salt. When the salt liberates heat, when the salt gives out heat, then the salt is called as exothermic salt. That is the principle involved in this testing. Okay, இப்போ இந்த principle இந்த experiment பண்றதுக்கு என்னென்ன apparatus வேணும்ங்கறத பார்க்கலாம். இப்போ apparatus required. What sort of apparatus you need? What and all you need for this experiment? Now you need 2 beakers, thermometer, stirrer to stir the salt, அப்புறம் weighed 2 samples of salt. Weighed amount of 2 samples. Weighed amount of 2 samples of salt. இதுதான் உங்களுடைய தேவை இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு. Now let's see the procedure. First என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிளா நான் ஒரு ப்ரொசீஜரை சொல்லிடுறேன் அப்புறம் நான் புக்ல இருக்கதை எக்ஸ்பிளைன் பண்றேன். So 50 ml of water வந்து ரெண்டு பீக்கர்லயும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். பீக்கர் நம்பர் A and பீக்கர் நம்பர் B. அது வந்து A and B தனித்தனியா லேபிள் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பீக்கரோட டெம்பரேச்சரும் நோட் பண்ணணும். அது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3 என்ன பண்ணணும்? சாம்பிள் அவங்க என்ன சாம்பிள் கொடுத்துருக்காங்களோ அந்த சாம்பிளை வந்து ஃபர்ஸ்ட் A பீக்கர்ல ஆட் பண்ணணும். அந்த ஏ பீக்கர்ல சாம்பிள் ஆட் பண்ணினதுக்கு அப்புறமா நல்லா என்ன பண்ணணும்? ஸ்டிர் பண்ணணும். ஸ்டிர் தான் கலக்கிறது. ஒரு ஸ்டிரர் இருக்கும். நம்ம அந்த ஸ்டிரர் தான் apparatus required நம்ம சொல்லியிருக்கோம்ல. ஸோ அந்த ஸ்டிரர் வச்சு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நல்லா அந்த சாம்பிளை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கலக்கினதுக்கு அப்புறமா நம்ம டெம்பரேச்சர் நோட் பண்ணணும். தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் நோட் பண்ணணும். தட் பிகம்ஸ் யுவர் ஃபைனல் டெம்பரேச்சர். இது வந்து ஏ பீக்கருக்கு. இதே ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்? பி பீக்கருக்கும் பண்ணணும். இது ஸ்டெப் நம்பர் 4. ஓகே, இந்த 4 ஸ்டெப் முடிச்சதுக்கு அப்புறமா 5வது ஸ்டெப் என்ன பண்ணணும்? 5th ஸ்டெப் நம்ம என்னென்னலாம் டெம்பரேச்சர் நோட் பண்ணிருக்கோமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அப்சர்வேஷனா நம்ம வந்து டேப்லெட் காலம் வரைஞ்சு அந்த அப்சர்வேஷன்ல எழுதணும். இவ்வளவுதான் ப்ரொசீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் 50 ml வாட்டர் எடுத்துக்கணும், டெம்பரேச்சர் நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர், நெக்ஸ்ட் சாம்பிள் பீக்கர்ல ஆட் பண்ணணும், ஸ்டிர் பண்ணணும், அப்புறம் ஸ்டிர் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் டெம்பரேச்சர் நோட் பண்ணணும். அது நம்மளுடைய ஃபைனல் டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர்லாம் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிடணும். இவ்வளவுதான் உங்களுடைய ப்ரொசீஜர். இப்போ பாருங்க, take 50 ml of water in 2 beakers, label them as A and B. Note on the temperature from A beaker and B beaker. இப்போ next add 5 gram of samples into A and stir well using the stirrer. Now record the final temperature. இப்போ A க்கு கண்டுபிடிச்ச மாதிரி same thing, repeat the same for the sample in B beaker. Record the observations.
ஓகே இப்போ அப்சர்வேஷன்ல நான் சொன்ன மாதிரி என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ரீடிங்ஸை டேப்லேட் பண்ண போறோம் ஸோ டேப்லெட் காலம்ல எத்தனை காலம்ஸ் 4 காலம்ஸ் ஃபர்ஸ்ட் வில் பி யுவர் சீரியல் நம்பர் then the type of sample then in a temperature before adding the sample temperature nale with the unit degree Celsius okay temperature after adding the sample with the unit temperature so degree Celsius next is the inference இந்த ரெண்டு டெம்பரேச்சர்ல இருந்து என்ன இன்ஃபரன்ஸ் கிடைச்சிருக்குங்கறத இங்க நோட் பண்ணனும் ஓகே இப்போ சாம்பிள் A இப்போ ஃபர்ஸ்ட் சாம்பிள் எடுத்துக்கிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அதோட டிகிரி வந்து ஆட் பண்றதுக்கு முன்னாடி 20 டிகிரிஸ்னு வெச்சுக்கோங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட டிகிரிஸ் 48 டிகிரி செல்சியஸ்னு வெச்சுக்கோங்க ஓகே 20 டிகிரிஸ் and 48 டிகிரி செல்சியஸ்னு வெச்சுக்கோங்க அப்போ இந்த 20 டிகிரிஸ்ல இருந்து 48 டிகிரிஸ் வந்து என்ன ஆயிருக்கு the temperature has increased அப்ப இங்க என்ன எழுதணும் increases ஓகே அப்ப increases னா அர்த்தம் heat has come out அப்போ இது என்னவா இருக்கும் இது வந்து exothermic ஏன்னா heat வெளியில வந்திருக்கு so it is exothermic ஓகே இப்போ நெக்ஸ்ட் சாம்பிள் B இந்த சாம்பிள் B ல இதே 20 டிகிரி C ஏன்னா வாட்டர் தானே விடுறோம் சோ 20 டிகிரி C சாம்பிள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட டெம்பரேச்சர் 8 டிகிரி C ஆ இருந்தது அப்படினு சொன்னா அப்போ வாட் ஹஸ் ஹேப்பன் 20 ல இருந்து 8 என்ன ஆயிருக்கு இட் ஹஸ் ரெடியூஸ்ட் அப்போ இட் ஹஸ் டிக்ரீஸ்ட் அப்போ 20 ல இருந்து 8 டிகிரிஸ் இருக்கறனால இது என்ன ரியாக்ஷன் ஆயிருக்கும் எண்டோதெர்மிக் ஓகே சோ அப்போ இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன எழுதணும் ரிசல்ட் எழுதணும் என்ன ரிசல்ட் the dissolution of sample A இதுதானே நம்மளோட எய்மா இருந்தது அதே எய்மே தான் நம்ம என்ன எழுதணும் ரிசல்ட்டா எழுதணும் ஓகே dissolution of the sample A அவங்க என்ன சாம்பிள் கொடுத்திருக்காங்களோ அந்த சாம்பிள் எழுதிட்டு increases the exothermic dissolution of sample B அதாவது செகண்ட் பீக்கர்ல இருக்கக்கூடிய சாம்பிள் அவங்க என்ன சாம்பிள் கொடுத்திருக்காங்களோ அதையும் எழுதிட்டு it is பாருங்க இங்க இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் நீங்க வந்து எழுதணும் இதுதான் உங்களுடைய ரிசல்ட் ஓகே இப்போ யூசுவலா அவங்க என்ன சால்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுக்கலாம் அமோனியம் நைட்ரேட் கொடுக்கலாம் குளுக்கோஸ் கொடுக்கலாம் கால்சியம் ஆக்சைடு கொடுக்கலாம் ஸோ என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய ரியாக்ஷன் வந்து மாறும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே என்ன எழுதணும் நீங்கள் இன்க்ரீசஸா டிக்ரீசஸான டெம்பரேச்சரை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எழுதணும் யூஸ்வலாக சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எப்போவுமே என்ன சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்தீங்கன்னா அது வந்து எப்போவுமே எக்ஸோதெர்மிக்காக தான் இருக்கும் ஓகே சோடியம் ஹைட்ராக்சைடு எக்ஸோதெர்மிக்காக இருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம் எண்டோதெர்மிக்கு வந்து அமோனியம் நைட்ரேட் எடுத்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் வில் பி ஒன்லி எண்டோதெர்மிக் ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து மாற போகிறது இல்லை நீங்கள் என்ன டெம்பரேச்சர் நீங்கள் வந்து ஏதாவது தப்பாக கால்குலேட் பண்ணால் கூட நீங்கள் இங்கே என்ன எழுதிடலாம் சோடியம் ஹைட்ராக்சைடு இருந்ததுன்னா அது வந்து எக்ஸோதெர்மிக்னு எழுதலாம் அமோனியம் நைட்ரேட் கொடுத்தாங்கன்னா அது வந்து எண்டோதெர்மிக் ஓகே புரிஞ்சுதா புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ சில்ட்ரன்